ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் ட்ராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காண போகும் இடம் பாம்பா கேலராஸ் பார்பரா டியாக்கில் நேஷனல் ரிசர்வ் ஆகும். பாம்பா கேலராஸ் பார்பரா டியாக்கில் நேஷனல் ரிசர்வ் பெரு, குறிப்பாக அயாகுச்சோ ரீஜன் அமைந்துள்ளது. பம்பா கலேராஸ் பார்பரா டியாச்சில் பெருவின் அயகுச்சோ பிராந்தியத்தின் லூகானாஸ் மாகாணத்தில் அமைந்துள்ளது. இதன் முக்கிய நோக்கம் விகுனாவின் வாழ்விடத்தை பாதுகாப்பதாகும். 1989 ஆண்டு ஷைனிங் பாத் இடதுசாரி பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட லெட்டோனிய பாதுகாவலர் பார்பரா டியச்சில்லின் பெயரால் இந்த பூங்கா பெயரிடப்பட்டது. பெருவின் மருத்துவ உணவு வகைகளில் கஸ்கோ டு மாச்சு பிச்சு. சாலையோரம் இந்த ஆரோக்கியமான உணவை விற்கிறார்கள், வேறு ஏதாவது சேர்க்கிறார்கள், கொஞ்சம் அதிகமாகவே, மிகவும் சுவையாக இருக்கும். சாலையோரத்தில் விற்கப்படும் இந்த ட்ரிங்கை பாட்டில் மூலமும் வாங்குகிறார்கள். மே 18, 1967 இல் நிறுவப்பட்ட பம்பா கலேராஸ் பார்பரா டியச்சில் தேசிய ரிசர்வ் பெருவியன் ஆண்டிஸில் உள்ள ஒரு உயரமான சரணாலயமாகும். அயாகுச்சோ பிராந்தியத்தின் லூகானாஸ் மாகாணத்தில் அமைந்துள்ள இது 60,000 ஹெக்டேர் இடையக மண்டலத்துடன் சுமார் 6,500 ஹெக்டேர் முதன்மை பாதுகாக்கப்பட்ட பகுதியை கொண்டுள்ளது. விகுனா பாதுகாப்பு வேட்டையாடுதல் காரணமாக ஒரு காலத்தில் அழிந்து வரும் நிலையில் இருந்த காட்டு ஆண்டியன் ஒட்டகமான விகுனாவை பாதுகாப்பதற்காக இந்த ரிசர்வ் முதன்மையாக உருவாக்கப்பட்டது. இது தற்போது அதன் எல்லைகளுக்குள் சுமார் 6,000 விகுனாக்களை கொண்டுள்ளது. பிற விலங்கினங்கள், பார்வையாளர்கள், குவானாகோக்கள், ஆண்டியன் நரிகள், ஆண்டியன் பூனைகள், தருகாக்கள், ஆண்டியன் மான் மற்றும் விஸ்காச்சாக்களை காணலாம். பறவைகளில் ஆண்டியன் காண்டோர், கழுகுகள், கெஸ்ட்ரல்கள் மற்றும் மலை கடற்புறாக்கள் அடங்கும். தாவரங்கள், இந்த நிலப்பரப்பில் இச்சு எனப்படும் உயரமான புல்வெளிகளும் கொய்ஷுவார் மற்றும் கொய்யூலேஸ் மரங்களின் சிறிய காடுகளும் உள்ளன. சக்கு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 24 இந்த சரணாலயம் இன்கா பேரரசின் மூதாதையர் சடங்கான சகுவை நடத்துகிறது. செயல்முறை காட்டு விகுனாக்களை மனிதாபிமானத்துடன் சேகரித்து கம்பளிக்காக வெட்ட உள்ளூர் சமூகங்கள் ஒன்று கூடுகின்றன. இது உலகின் மிகச்சிறந்த மற்றும் மிகவும் விலையுயர்ந்த கம்பளிகளில் ஒன்றாகும். கொண்டாட்டம். இந்த நிகழ்வு 3 நாட்கள் நீடிக்கும் மற்றும் பாரம்பரிய இசை, நடனம் மற்றும் விழாக்களை உள்ளடக்கியது.
இது நாஸ்காவிலிருந்து கிழக்கே சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் கஸ்கோ செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. பெரும்பாலான பார்வையாளர்கள் நாஸ்காவிலிருந்து தனியார் சுற்றுப்பயணங்கள் அல்லது பகல் நேர பயணங்களை மேற்கொள்கின்றனர். இது அந்த இடத்தை அடைய சுமார் 2 முதல் 3 மணி நேரம் ஆகும். இந்த இடத்தின் உயரம் 3850 முதல் 4200 மீட்டர் வரை இருக்கும். காலநிலை குளிர்ச்சியாகவும் வறண்டதாகவும் இருக்கும். இரவில் வெப்பநிலை பெரும்பாலும் உறைபனிக்கு 5 டிகிரி செல்சியஸ் கீழே குறைகிறது. சூடான ஆடைகள் அவசியம். ஒரு பார்வையாளர் மையம், உள்ளூர் வனவிலங்குகளை காண்பிக்கும் ஒரு சிறிய அருங்காட்சியகம் மற்றும் இரவு தங்குபவர்களுக்கான அடிப்படை தங்குமிடங்கள் உள்ளன. பெருவின் கஸ்கோவின் ஹுயின்சரிக்கு அருகிலுள்ள ஆண்டிஸ் மலைகளில் ஹேர்பின் வளைவுகளுடன் கூடிய வளைந்த மலைச்சாலையின் அழகிய காட்சி. சாலை கரடுமுரடான வறண்ட மற்றும் செங்குத்தான நிலப்பரப்பின் வழியாக செல்கிறது. நிலப்பரப்பு சுற்றியுள்ள மலைகள் செங்குத்தானவை, பழுப்பு மற்றும் பழுப்பு நிற சரிவுகள் மற்றும் பொதுவாக அரிதான தாவரங்கள். இருப்பினும் சில பச்சை தாழ்வான புதர்கள் முன்புறத்தில் தெரியும். சாலை அம்சங்கள்: வெள்ளை கோடுகளுடன் கூடிய ஒரு நடைபாதை சாலைமலை முகப்பின் ஓரத்தில் வளைந்து செல்வதை காணலாம். இதில் உயரத்தில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நிர்வகிக்க வடிவமைக்கப்பட்ட பல கூர்மையான ஹேர்பின் வளைவுகள் உள்ளன. முன்புற கூறுகள்: உடனடி முன்புறத்தில் உலர்ந்த மஞ்சள் புல் மற்றும் சில பயிரிடப்பட்ட விவசாய மொட்டை மாடிகள் அல்லது குறைந்த கல் சுவர்களால் வரையறுக்கப்பட்ட வயல்கள் உள்ளன. பின்னணி மற்றும் வானம்: தூரத்தில் மலைகளுக்கு இடையில் செதுக்கப்பட்ட ஒரு நதி பள்ளத்தாக்கை காணலாம். மேலே உள்ள வானம் தெளிவான பிரகாசமான நீல நிறத்தில் சில சிதறிய வெள்ளை மேகங்களுடன் உள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.